இந்த காண்டம் மேட்டரை பற்றி சொல்லியே ஆகணும். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நேஷ்னல் அவார்டு வின்னர், எல்லாத்துலேயுமே யூனிக் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய, மற்றவங்களை விட தன்னை வேறுபடுத்தி காட்டி எல்லா வகையிலும் தனித்துவம் வாய்ந்த வணக்கத்திற்குரிய இயக்குனர் பார்த்திபன் சார் அவர்கள் அவருடைய முதல் படத்திலேயே இந்த காண்டமை டச் பண்ணியிருப்பார். ஐ மீன் காண்டம்ங்கிற சப்ஜெக்டை டச் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் அந்த கதையில் அதை காண்டமை பற்றி பேசின இடம் ரொம்ப பொருத்தமாகவும் ஆடியன்ஸ் எல்லாரும் கைதட்டி ரசித்த ஒரு மேட்டராக இருந்துச்சு. ஏன்னா அந்த பீரியடில் அந்த வார்த்தையை சொல்கிறக்கே யாரும் பயப்படுவாங்க, அது சொல்லலாமா அப்படின்னு. ஆனால் ஒரு கதாநாயகன் அதை அழகாக தன்னுடைய டைலாக்ல ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஹேட்ஸ் ஆஃப் சார், மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய பார்த்திபன் சார் அவர்களுக்கு. ஏன்னா அதை ஏன் இந்த படத்தோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ், இந்த திரைப்படத்தில் ஹீரோ வணக்கத்திற்குரிய லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் அவருடைய பயங்கரமான லுக்கு, ஒரு ஷர்ட்டை மடிச்சுக்கிட்டு கையில் சிகார் வச்சுக்கிட்டு ஒரு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அவர் வர்றதும், அவர் நடந்து வரும்போது ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு மேனரிசம் ஒன்று பண்ணுறாரு. அதுவும் அந்த அம்மா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க காண்டம் பேக்கெட்டை டச் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற அந்த பாடி லாங்குவேஜ் மேனரிசமும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் எங்கேயோ ரிலேட் ஆகுதுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மறுபடியும் ஐ ரிப்பீட், நிச்சயமாக அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய காட்சியோ அந்த திரைப்படங்களில் சொன்ன விஷயமோ நிச்சயமாக வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய லோகேஷ் கனகராஜ் சாருடைய டிசி திரைப்படத்தில் இருக்காது. எனக்கு இந்த இரண்டு படங்களையும் இந்த காட்சி அமைப்பு ஞாபகப்படுத்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எஸ், அடுத்ததா அன்பிற்குரிய இயக்குனர், இன்னைக்கு ஹீரோ லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் 9 வருடமாக இந்த தமிழ் திரையுலகில் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கார். அவர் எடுத்த திரைப்படங்கள் 6 என்றாலும் கூட நம்பர்ஸ் முக்கியம் அல்ல, அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு. ஒவ்வொரு படமும், சமீபமாக வந்த அத்துணை படமும் நிச்சயமாக ஆல் இண்டியா லெவலில் பேசப்பட்டது. எஸ், அந்த வகையில் உண்மையாகவே அவரை குறித்து நாம் பெருமை அடைகின்றோம். அதை தாண்டி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார். சார், யார் வேணாலும் எது மேலே வேணாலும் யாரை குறித்து வேண்டுமானாலும் இன்ஸ்பயர் ஆகலாம், பட் நீங்களாக இருக்கணும். எஸ், எனக்கு என்னுடைய படத்திற்கு விருமாண்டி என்கின்ற அந்த திரைப்படம் எனக்கு பேக்ட்ராப்பாக இருந்தது. அதிலிருந்து எடுத்துக்கிட்டேன். இதை பத்மஸ்ரீ கமல் சார் அவர்களிடம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், விருமாண்டிக்கு இன்னொரு படம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு படம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் அந்த படத்தினுடைய சாயலோ தழுவலோ இல்லாமல் ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி தனது படைப்பை புதிய பரிமாணத்தில் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். இந்த 9 வருட காலத்தில் 6 படங்கள்லையும் நிச்சயமாக மக்களை கவரும் விதமாக தான் அவர் எடுத்திருக்கார். முதல் படம் பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட் குரூ இல்லைனா கூட நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு, குவாலிஃபைடு ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் சொல்ல வந்த விஷயத்தை மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போதே அப்பியரன்ஸ் வைஸ் ஜென்ரலாக அவரை பார்த்தா, எஸ், முருகனை போல் காட்சியளிப்பார் அப்படின்னு காமெடியன் அண்டு இப்போ ஹீரோ வணக்கத்திற்குரிய சந்தானம் சார் அவர்கள் குறிப்பிட்ட மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய ஹீரோ கார்த்தி சார் அவர்களை பற்றி சொல்கிறேன். எஸ், அப்படி முருகனை போல் தோற்றமுடைய அழகான தோற்றத்தை உடைய கார்த்தி சார் அவர்களை வைத்து கைதி, அவருக்கே உரிய பாணியில் லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் அந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருப்பார். சார், அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து பிரம்மாண்டமாக பேன் இண்டியா ஃபிலிம், பத்மஸ்ரீ கமல் சார் அவர்களை வைத்து எவ்வளோ பெரிய படம், 35 வருடங்களுக்கு பிறகு அதே டைட்டிலை வச்சு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை கொடுத்து ஆல் இண்டியா லெவலில் பேசப்பட்ட ஒரு படம் விக்ரம். அண்ட் இப்படி ஒவ்வொரு படமும் பேன் இண்டியா படமாக, பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நடிக்கக்கூடிய படமாக எப்படி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்ரோச் பண்ணுறாரு.
சார் அவருடைய படங்களில் ஆல் இண்டியா லெவல் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பேட்டியில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நான் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுவேன் சார்னு. சார் நிச்சயமாக நீங்கள் கன்வின்ஸ் பண்ணியிருந்தால் அவங்க நடிச்சிருக்க மாட்டாங்க சார். நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க. எஸ், இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. கன்வின்ஸ் பண்ணல சார். ஐ எம் நாட் கெட்டிங் கன்வின்ஸ்டு பை யுவர் வேர்ட்ஸ். எஸ், நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பிக்சரைசேஷன் மூலமாக, உங்களுடைய கதை மூலமாக, அந்த கதை களம் மூலயமா, அவங்களுடைய கேரக்டரைசேஷன் மூலயமா, எல்லாத்துக்கும் மேலே அந்த ஹோல் ப்ராஜெக்ட் மூலயமா நீங்கள் சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அவங்க என்ன நம்பிக்கையில் வந்தாங்களோ அந்த நம்பிக்கைக்கு மேலே உங்களுடைய அந்த பிக்சரைசேஷன், உங்களுடைய கதாபாத்திரத்தை ஹைக் பண்ணுறது எல்லாமே கொடுத்து அந்த திரைப்படத்தை நீங்கள் ஹிட் கொடுக்குறீங்க. தொடரட்டும் உங்களது கலைப்பயணம் இயக்குனராகவும் கூட. இப்படியாக பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பேன் இண்டியா டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஹீரோ அவதாரம், எஸ் நிச்சயமாக அது காலம் கடத்திட்டு போகுது உங்களை ஹீரோவை நோக்கி. எஸ், இந்த பயணத்திலும் ஒரு ஹீரோவாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி சொல்லி அந்த கதையை மோல்டு பண்ணி நீங்கள் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த வகையில் இது ஒரு கமர்ஷியல் ஹிட் படமாக அமைந்திட ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பெட்டகம் உங்களை வாழ்த்துகின்றது. தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். வணக்கம்.